ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் பண்ண பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி கொஸ்டின் எல்லாருமே ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. நம்ம கமெண்ட் டெம்ப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கமெண்ட் ஆப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் ஆப் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பாசிட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ இப்போ வரைக்கும் படிச்சிருக்க கொஸ்டினை கண்டிப்பாக ரீகால் பண்ணிடுங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருக்க கொஸ்டின்னா இப்போ ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் அதெல்லாம் மறக்காமல் ரீகால் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டேஷனரி கால் டிக்கெட் எல்லாமே வந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு காலையிலே வந்து ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ படிக்கிறதா இருந்தாலும் நாளைக்கு காலையில் படிக்கிறீங்க அப்படின்னா அதே சேர்த்து வந்து ரீகால் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து ஒரு தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதான் வந்து இப்போ தான் நீங்கள் உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எது மறக்கிற மாதிரி இருக்கோ அதை பற்றி யோசிச்சிடாங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே சாஃப்டாக கூலாக போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். அதே மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டே ஒரு கொஸ்டினை வச்சு நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை முடிவு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபுல் கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் இவ்வளோ தடவை பார்த்துருக்கீங்க, கான்செப்ட் எல்லாமே நல்லா பார்த்துருப்பீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நாள் இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தாலும் நல்லா அதை 4 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு லைன் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அந்த வேர்டு உங்களுக்கு புரிஞ்சாலே வந்து இந்த கொஸ்டின் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 15 மார்க் பார்க்கிங்க அப்படின்னா அது தெரிஞ்ச உடனே அட்டன் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நீங்கள் 2 மார்க்கில் 13 மார்க்கில் 15 மார்க்கில் 3லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைனா 13 மார்க்கில் 2 மார்க்கில் ஒரே கான்செப்ட் கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ரீட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் 2 மார்க்கில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உடனே திரும்ப இந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் மார்க் எடுக்கலாம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண பாருங்கள். ஸோ உங்கள் பேப்பர் வந்து நீட்னஸாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் தப்பாக இருந்தாலும் பேப்பர் வந்து நீட்னஸாக இருக்கணும். ஆனால் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் தான் மார்க்கு. இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கான்செப்டாக கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுத பாருங்கள். ஆர்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு தப்பாகிறத விட நீங்கள் மாற்றி எழுதினா கரெக்டாக தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். கொஸ்டின் நம்பர் தெளிவாக போடுங்க. அனெக்ஸரில் கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுறது கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக போட பாருங்கள். சப்ஜெக்ட் கோடும் கரெக்டாக போட்டுருங்க. ஸோ மெஜாரிட்டி எல்லாருமே நல்லா எக்ஸாம்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும். நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கரண்ட் டைமில் யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிளாக கொடுத்துருங்க. டெஃபனிஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சாலும் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிக மார்க்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் இப்போ வரைக்கும் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேலும் நீங்கள் 5 யூனிட்டில் இருக்க கான்செப்ட்டை மட்டும் பார்த்துருங்க. ஸோ கான்செப்ட் பார்க்காம போயிறாங்க. இப்போ ஒரு யூனிட் கேட்குறாங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் அட்டன் பண்ணுறதுனாலும் பார்த்துருக்கணும். ஸோ இனிமேல் டைம் இருக்குது. ஸோ எல்லா கான்செப்ட்டும் சும்மா ஓவரலானாலும் பார்த்துட்டு போயிருங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.